Hi friends, welcome to Sweetie Tech channel. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா வாட்ஸ்அப்ல புதுசா வந்த அப்டேட் பத்தி தான் நம்ம இந்த வீடியோல கிளியரா பார்க்க போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்க பெல் ஐகானையும் கிளிக் செய்து ஆல்ங்கிற ஆப்ஷனை வந்து எனேபிள் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். ஓகே, இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து உங்க வாட்ஸ்அப்ப ஓபன் செய்யுங்க. இதுல மேல வந்து 3 டாட் இருக்கு பாருங்க, அதை கிளிக் செய்யுங்க. நெக்ஸ்ட் இதுல வந்து செட்டிங்ஸ் கிளிக் செய்யுங்க. அடுத்து நெக்ஸ்ட் இதுல சாட்ஸ் வந்து கிளிக் செய்துட்டு அப்புறம் இதுல பாருங்க டிஃபால்ட் சாட் தீம்னு இருக்கு, அதை கிளிக் செய்யுங்க. நெக்ஸ்ட் இதுல பாருங்க நிறைய தீம்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இதுல உங்களுக்கு பிடிச்ச தீமை வந்து மேல இருக்க இந்த டிக் ஆப்ஷனை கிளிக் செய்து செட் பண்ணி வைக்கலாம். இந்த தீம்ல வந்து கலரை சேஞ்ச் பண்ணணும்னா கூட இந்த கீழே லெஃப்ட் சைட்ல இருக்கக்கூடிய இந்த கலர் சர்க்கிளை கிளிக் செய்து உங்களுக்கு பிடிச்ச கலரை வந்து கிளிக் பண்ணி இந்த தீம்ல உள்ள கலரை வந்து நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க வந்து நைட் வாட்ஸ்அப் யூஸ் பண்றீங்கன்னா இந்த கீழே ரைட் சைட்ல பாருங்க ஒரு சர்க்கிள் இருக்கு, அதை கிளிக் பண்ணி இந்த தீமை வந்து டார்க் மோடுக்கு கொண்டு வந்துடலாம். நெக்ஸ்ட் இதுல பாருங்க வால்பேப்பர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச பிக்சரை வந்து தீமா வச்சுக்கலாம். இப்படி நமக்கு பிடிச்ச மாதிரி தீமா வந்து நம்ம செட் பண்ணி வைக்கலாம். அடுத்து நெக்ஸ்ட் அப்டேட் என்னன்னா, இப்ப வந்து நீங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே இருக்கீங்க, அப்போ வாட்ஸ்அப்ல வந்து பர்சனலா ஒரு வாய்ஸ் மெசேஜ் வருது. அது எல்லாரும் முன்னாடியும் கேட்க ஒரு மாதிரி இருக்கும் தானே. அப்ப நம்ம வந்து அந்த வாய்ஸ் மெசேஜ ரீட் பண்ணி பாத்துக்கலாம். அது எப்படின்னா, இந்த சாட்ஸ் இந்த பேஜிலே வாய்ஸ் மெசேஜ் டிரான்ஸ்கிரிப்ட்ஸ் இந்த ஆப்ஷனை வந்து ஆன் பண்ணிட்டு இதுல பாருங்க சூஸ் லாங்குவேஜ கிளிக் பண்ணி இதுல இங்கிலீஷ் லாங்குவேஜ வந்து செலக்ட் பண்ணுங்க. இப்போதைக்கு வந்து இந்த 4 லாங்குவேஜ் தான் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் கீழே இருக்க the setup now இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்க. இனி உங்களுக்கு யார் வாய்ஸ் மெசேஜ் அனுப்புனாலும் இல்ல இந்த வாய்ஸ் மெசேஜ வந்து லாங் பிரஸ் பண்ணிட்டு நான் மேல இருக்க 3 டாட் வந்து கிளிக் பண்ணிட்டு இதுல டிரான்ஸ்கிரைப் இத வந்து கிளிக் செய்யுங்க. இப்ப பாருங்க இந்த வாய்ஸ் மெசேஜ் வந்து மெசேஜா ஷோ ஆகுது. இப்படி நமக்கு வந்து வாய்ஸ் ரெக்கார்ட வந்து நம்ம ரீட் பண்ணி பாத்துக்கலாம். ஆனா இதுல என்னன்னா, இந்த தமிழ்ல வாய்ஸ் ரெக்கார்ட் அனுப்புனா அது ரீட் ஆகாது. நம்ம வந்து இங்கிலீஷ செலக்ட் பண்ணதுல இங்கிலீஷ் வாய்ஸ் ரெக்கார்டு தான் ரீட் ஆகும். ஆனா ஃபியூச்சர்ல வந்து தமிழ் வந்து ஆட் ஆகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 2 ஃபியூச்சரும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.